வணக்கம். நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இங்கே எங்கள் ஊரில் ஆடி திருவிழா 1 வீக்காக நடந்துகிட்ருக்கு. அதனால் ஸ்பீக்கர் சவுண்டெல்லாம் இருக்கிறதுனால எங்களால் வீடியோ போட முடியல. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். நாங்கள் என்ன ஊருங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். எங்கள் ஊரில் ஃபேமஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஃபேமஸ் போனது. இது நான் நடுவில் ஒரு க்ளூ கொடுத்துட்டே வரேன். வீடியோ எண்டில் கடைசியாக எங்களோட ஊரில் நடந்த மாரியம்மன் ஃபெஸ்டிவலோட ஃபோட்டோஸ் கிளிப்பிங் போட்டு விடுறேன். ஓகேங்களா? இப்போ நாம் வீட் பனானா போண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீட்டு 3 கப் எடுத்திருக்கோம். பனானா 4 எடுத்திருக்கோம். 1 கப் ரவை எடுத்திருக்கோம். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம். இது சோடா உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் தேவைக்கேற்ப. இப்போ 3 கப்பு நம்ம கோதுமை மாவை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இதோட 1 கப்பு ரவை போட்டுக்கிறோம். இதோட ஒரு அரை கப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டு மீதி அரை கப்பு போட்டுக்கலாம். இதோட வாழைப்பழமும் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு இதில் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதை பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 கப்பு கோதுமை, 1 கப்பு ரவை, அரை கப்பு தான் நான் சுகர் போட்டிருக்கேன். மீதி 4 வாழைப்பழத்தை போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு அரை கப்பு மட்டும் வாட்டர் விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கையால் அப்படி பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு அரை கப்பு மட்டும் நான் வாட்டர் விட்டு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அரை கப்பு சர்க்கரை பத்தலை, அதனால் இன்னும் ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம். அதோடைய ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, இதை பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவு சோடா உப்பு போட்டுக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் நம்ம ஒரு அரை ஸ்பூனாக போட்டுக்கலாம். வாசத்துக்கு நம்ம அரை ஸ்பூனாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே மீதி தண்ணி நான் ஒரு அரை கப்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 1 கப்பு நம்ம தண்ணி விட்டுட்டோம், பத்தலை. இப்போ இன்னொரு கப்பு தண்ணி ஃபுல்லாக விட்டுக்கலாம். மொத்தம் 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ 2 கப்பு நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இந்த ரவை ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். 1/2 அன் ஹவர் ஊறின பிறகு நம்ம ஆயிலில் அப்படியே போண்டா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ ஆயில் சூடாகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். எங்கள் ஊருக்கு நியராக ஏழைகளின் ஊட்டின்ற ஒரு இடம் இருக்குது. இப்போ என்ன ஊர் நாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ மீடியம் ஹீட்டாக இருக்கக்குள்ள நாம் இந்த கலவையை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அப்படியே போண்டா போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், அப்படியே கிள்ளி நீங்கள் பாருங்கள், அப்படியே நல்லா ஊறவும் உங்களுக்கு நல்லா பால்ஸ் மாதிரி கரெக்டாகவே வரும். இப்போ நான் சொன்ன அளவு கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா, கரெக்டாக அதே அளவில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அழகாக போண்டா வரும். இது மீடியம் ஹீட்டில் வச்சு போட்டு திருப்பிடுங்க. பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாயில் ஆன பிறகு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி மீடியமில் வச்சு ரொம்ப இதாகாமல் எடுத்துக்கோங்க. உள்ளேயும் வேகணும், அதனால் மீடியமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எங்கள் ஊர் என்னங்கிறதுக்கு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். எங்கள் ஊரில் தட்டோட செட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ என்ன ஊருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், போண்டா எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் என்ன ஊருன்றதுக்கு இன்னொரு க்ளூ தரேன். அது எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது மேங்கோ. இப்போ எல்லாருக்கும் தெரியும், மாம்பழம் ஃபேமஸான ஊர் எந்த ஊருன்னு எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எந்த ஊருன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதுக்கு உண்டான விடையை அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் நடந்த திருவிழாவில் கொஞ்சம் கிளிப்பிங் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன், சாமி ஃபோட்டோஸ் எல்லாம். அதை இது போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.